1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது? எத்தனை பேருக்கு அதை உணர முடியுது? சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாவற்றையும் நம்ம அறியும் பொழுது கர்த்தருடைய காரியம் என்ன பண்ணிடுச்சு? சமீபமா இருக்குது. ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாயிற்று அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உணர முடிஞ்சா ரொம்ப பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. சத்துருடைய தந்திரம் என்ன தெரியுமா? பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன சொல்லுங்க? சித்தத்தை அறிய முடியாம பண்ணிடுவான். அவனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, அதாவது நம்மளை செயலற்றவங்களா ஆக்கி, சொல்லப்போன தேவ காரியத்தில் நம்ம ஃபோக்கஸாக இல்லாதபடிக்கு நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு, இந்த உலகத்தின் காரியங்களை பெரிது பண்ணி ஓட வைக்கிறதுக்கு அவனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், வாசிங்க, நான் சொல்கிற வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24ல் 49 வாசிங்க. தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி, அதுக்கு முன்னாடி வசனம் 40, அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனா இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு போச்சு, முடிஞ்சு, அவ்வளவுதான். என் ஆண்டவன் வர என்னாக நாள் செல்லும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று வசனம் சொல்லுது. ஆனாலும் ஒரு சிலருடைய மனசு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னும் நாள் செல்லும், பார்த்துக்கோ, இன்னும் என்ன பண்ணலாம், பார்த்துக்கோ, இப்படின்னு நமக்குள்ள தாட் இருக்குன்னு வச்சுங்க. அதாவது வருகை அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆயத்தப்படணுமே நம்ம. பாருங்க, இப்போ எப்படின்னா, இப்போ எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆனுவல் எக்ஸாம் சமீபம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை குறித்து உணர்வு அடைஞ்சிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? கவனிங்க, இந்த உணர்வே நம்ம லைஃப்பை மாற்றிடும். இந்த உணர்வு என்ன பண்ணிடும்? லைஃப் ஸ்டைலே மாற்றிடுங்க. லைஃப் ஸ்டைலே மாற்றிடும். அது வரைக்கும் அந்த பையன், அந்த தங்கச்சி ஒரு வேளை இந்த படிப்பு வேலை செலுத்த வேண்டிய அந்த முழு கவனம் செலுத்தாமல் அப்படி இருந்துக்கிட்டு இருந்தாலும், பரீட்சை நெருங்கிடுச்சு, நாள் வந்துருச்சு, சமீபமாயிடுச்சு அப்படியே என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, தானே அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி என்னெல்லாம் சீரடையணுமோ சீர்படுத்தி தெளிவாக அந்த ஃபோக்கஸ்க்குள்ள என்ன பண்ணிடுவாங்க? வந்துடுவாங்க. 3 காரியம் நடக்கும். என்ன காரியம் தெரியுங்களா? 3 காரியம் நடக்கும். ஒன்று என்ன? டோட்டலி கமிட்டட். என்ன பண்ணிடுவாங்க? இனி அந்த ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லி அர்ப்பணிச்சிடுவாங்க. 2வது காரியம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபுல்லி ஃபோக்கஸ்டு. என்ன பண்ணிடுவாங்க? ஃபோக்கஸ்டு. அந்த ஒன்று மேலேயே கண்ணு பதிச்சிருவாங்க. அது மேலே முழு கவனம் ஆயிடும். ஆமென். அடுத்த காரியம், நோ டிஸ்ட்ராக்ஷன், நோ அதர் அட்ராக்ஷன். அதை தவிர வேற ஒரு கவர்ச்சி இருக்காது. அதாவது கவனத்தை ஈர்க்கிற வேற நாட்டமே இருக்கு. இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முழுவதும் ஒப்பு கொடுத்து எப்படியாகில என்ன பண்ணிடணும்? வருகையில் சேர்க்கப்படணுமே. கர்த்தர் அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு. எங்க சொல்லியிருக்கிறாரு? லூக்கால வாசிக்கிறோம் 21ஆம் அதிகாரம். லூக்கா 21ல் அங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். 36 வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் போதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்ன்றது நம்ம செய்ய வேண்டிய ஒரு பகுதி அங்க சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி வர அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க என்னவாயிடணும்? பாத்திரவான்களாக வரப்போறாரு.
எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆனபடினால மனுஷகுமாரனுக்கு முன்பாக என்ன பண்ண போறோம்? நிற்க போகிறோம். அநேக இடங்கள்ல வசனம் அப்படி சொல்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. ஆமென். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே. ஆமென். இங்கே அதை தான் சொல்லப்படுது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக என்ன பண்ண நிற்கும் போது அவர் என்ன சொல்லணும்? சரிப்பா, நீ குவாலிஃபைடு. நீ என்னது? நீ குவாலிஃபைடு. நீ குவாலிஃபைடு. நம்ம இன்டர்வியூக்கெல்லாம் போவாங்க. என்ன பண்ணுவாங்க? இன்டர்வியூவில் டெஸ்ட்டாக நடக்கும். இது பண்ணுவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க. கேள்வி பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இன்டர்வியூ யாரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க? ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிர்வாகம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, யூ ஆர் குவாலிஃபைடு. ஆமென். அதை தான் அங்கே ரட்சகர் சொல்றாரு. மனுஷனுக்கு முன்பாக நீ நிற்கும் போது பாத்திரவான்களாக உன்னை அவர் அக்செப்டபிள். ஆமென். உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் அவரு. ஓகே, வெல் டன். ஆமென். நல்லது. அந்த நாள் வந்துருச்சு, அந்த நேரம் வந்துருச்சு. இது வந்துருச்சு நான் சொல்றது இல்லை, நம்ம உள்ளங்கள் சொல்லணும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளையுடைய உள்ளம் சொல்லணும். இதை சொல்லலைன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் வாசித்தேன். இன்னும் நாள் என்ன பண்ணோம்? செல்லும். அப்படி இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? அங்கே சொல்லப்படுது பாருங்க. அடுத்த வாசிங்க. அந்த வசனத்தில் மத்தேயுல அவருடைய செயல் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனா இருந்து ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து கடினமாய் தண்டித்து போதும் கடினமாய் தண்டித்து. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி காரியம் வருது. என்ன வருது அப்படின்னா, பாத்திரமாய் நடந்து கொண்ட மனுஷனை பத்தி அங்க சொல்லப்படுது. வாசிங்க அந்த காரியத்தை. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து. என்ன அர்த்தம்? கவனிங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எஜமான் என்ன பண்ண போறாரு? வர போறாரு. இந்த தாட் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? எந்த நேரம் வந்துருவாரு, இந்த நேரம் வந்துருவார். அவன் எதிர்பார்ப்பு போற அப்படிதான் இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அந்தந்த நேரத்துல என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை என்ன பண்ணிட்டு இருப்பான்? செய்து கொண்டு ஏற்ற காலத்துல அவனுக்கு கீழே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற வேலைக்காரருக்கு அவன் என்ன பொறுப்போ அந்த பொறுப்பை, அவனுடைய பணி என்னவோ அந்த பணி அவ்வளவு சிறப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? செய்து கொண்டிருப்பான். அந்த வருஷத்தை முழுமையை வாசித்துருங்க. ஏற்ற வேளையிலே வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் ஆவான். ஆமென். அல்லேலூயா. அப்படினால கவனிங்க, முதல் வசனத்தை நம்ம பார்த்தோம். 1 பேதுருல ஆமென் 4:8 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் அந்த வசனத்தை பாருங்க. ஆகையால் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கு. இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், சரிப்பா முடிவு ரைட்டு உனக்கு தெரியுது, அப்படினால நீ தெளிவா இருக்கிறியா? நீ எப்படி இருக்கிற? தெளிந்த புத்தியோடு நீ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? தெளிந்த புத்தியோடு நீ நடந்துகிட்டு இருக்கிறியா? ஆமென். சரி, அப்ப தெளிந்த புத்தியோட நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த தெளிந்த புத்தியோட நம்ம இருந்து செயல்படுறோம்ன்றதை எப்படி நம்ம விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னா, அதை எப்படிலாம் நம்ம அறிந்திட முடியும்? அதை தான் இந்த நாளின் செய்தியா நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். சரி, முதல் காரியம் என்ன? நமக்கு பார்த்தோம்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக. ஆமென். அப்ப புத்தி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். நமக்குள்ள தெளிந்த புத்தி இருந்தா நம்முடைய ஜீவியம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதல் காரியம் நம்ம வேதத்தில் பார்க்கறது, ஆமென், நம்ம என்ன செய்வோம்னா, முதல் விஷயம், இது வரைக்கும் கூட நம்ம எப்படி இருந்தாலும் சரி, இப்போ முழுமையாய் கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு என்ன பண்ணிடுவோம்? நம்மளை முழுவதும் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, இது வரைக்கும் என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும், இந்த ஒப்பு கொடுத்தல என் காரியம் எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை அதெல்லாம் குறைவாக இருந்தாலும், இனி ஆண்டவரே முழுமையும் அது உமக்குத்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. முழுமையான அர்ப்பணம். ஆண்டவரே, இனி உமக்காகத்தான் ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக இல்லை, எனக்காக இல்லை, வேற யாருக்காகவும் இல்லை,
உமக்காக மட்டுமே. அல்லேலூயா. வேதத்தில் எங்க வாசிக்கிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். இப்ப நம்ம கர்த்தரை நம்ம தொழுது கொள்றோம், நம்ம கர்த்தரை சேவிக்கிறோம், நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆமென். நம்முடைய ஜீவியமே அதுதான். கர்த்தரை தொழுது கொள்றோம், கர்த்தரை சேவிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இதை நம்ம புத்தியா செய்துகிட்டு இருக்கிறோமா? ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. ஆமென். அப்போ நம்ம கர்த்தரை தான் சேவிக்கிறோம், கர்த்தரை தான் தொழுது கொள்ளுகிறோம், கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம். ஆனா நம்முடைய ஜீவி, அதாவது நான் ஆராதிக்கிறேன்னா ஆலயத்தில் வந்து பாடல் வேளையில கர்த்தரை ஆராதிக்கிறது அதை சொல்லலை. நம்முடைய கிறிஸ்துவ விசுவாச ஓட்டமே கர்த்தருக்கு ஆராதனத்தை, வாழ்க்கையே தேவனுக்கு ஆராதனத்தை. அப்போ அந்த வாழ்க்கை நம்ம புத்தியாய் நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதில் முதல் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருவேளை இது வரைக்கும் இந்த ஆண்டவருக்கு நம்மளை முழுவதும் ஒரு ஒப்பு கொடுத்தல் நம் பகுதியில் இல்லாமல் இருந்தா, ஒருவேளை ஒப்பு கொடுத்தல் இருந்து அந்த காரியத்தில் நம்ம ஒருவேளை குறைவுபட்டிருந்தா, அந்த அர்ப்பணத்தில் நாம் என்ன சொல்கிறது, அதில் நம்ம உண்மை இல்லாதவங்களாக போயிருந்தா, குறைவுபட்டிருந்தா, கர்த்தர் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். மீண்டுமாக ஒரு முழுமையான அர்ப்பணம், தேவனுக்கான ஒப்பு கொடுத்தல கர்த்தர் நம் பகுதியில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுற முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான அல்லேலூயா, 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 ஜீவ பலி. ஆமென். அப்படின்னா நம்முடைய விருப்பம் போல ஒரு வாழ்க்கை இல்லை இந்த சரீரத்தில். அல்லேலூயா. ஆமென். இஷ்டம் போல ஒரு எண்ணங்கள், இஷ்டம் போல பார்வை, இஷ்டம் போல பேச்சு. ஆமென். அப்படி இல்லை. ஆமென். நம்முடைய அவயவங்களை வேதம் சொல்லுகிறது எப்படி? அப்ப கர்த்தருக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாய் நம்மளை ஒப்பு கொடுப்பதுனா, இன்னும் நம்ம விளங்கி கொள்ற விதமாய் இதே காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான சரீர இச்சைகளின்படி. இன்னைக்கு உலகம் எப்படி வாழுது சொல்லுங்க? உலகத்தினுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி? இச்சைகளின்படி தான், சரீர இச்சைகளின்படி. இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாருங்க, தேசமே கொந்தளிச்சு நிற்குது. ஆமென். என்ன? எதனால? சரீர இச்சைகளின்படி. வேதம் இன்னும் கூட தெளிவாக சொல்லுது. ஒரு இடத்துல பேதுருவில் சொல்லப்படுது, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். அப்போ தேவனை அறியாதவங்களுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி அப்படின்னா சரீர இச்சைகளின்படி தான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. அந்த இச்சைகளை பூரா ஆமென் தேவ ஆவியினுடைய பலத்தினால கட்டுப்படுத்துகிறவர்கள். ஆமென். வசனம் அப்படிதான் சொல்லுது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கண்ணு எவ்வளவுக்கு கவனிங்க. நம்ம எவ்வளவுக்கு இச்சை அடக்கத்தோட இருக்கிறோம், நம்ம சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஃபோன் இருக்கு பாருங்க, செல்போன். அதை நம்ம பயன்படுத்துகிற விதத்திலே தெரிஞ்சிடும் நம்ம இச்சை அடக்கத்தோடு இருக்கிறோமா, இல்லை கண்களின் இச்சை நம்மளை ஆண்டுகிட்டு இருக்குதான் தெரியும். நமக்கு தெரிஞ்சிடுமா தெரியாதா? தெரிஞ்சு யோசித்து பாருங்க. தேவ சமூகத்துக்கு நேரம் இல்லாதபடி நம்முடைய நேரத்தை செல்போன் திருடுமானால் நம்ம எந்த அடிப்படையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? சரீர இச்சைகளின்படி. ஆமென். ஒவ்வொரு காரியமும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய எண்ணங்கள், என்ன ஓட்டம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். பவுல் சொல்றார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென்.
மாம்சத்தின், அதாவது மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்கு அடுத்தவைகள் என்ன பண்ணுகிறார்களாம், சிந்திக்கிறார்கள். ஆமென். அப்போ ஒரு மனுஷன் மாம்சத்துக்குரியவனை எப்படி சொல்லிடலாம் அப்படின்னா, அவனுடைய சிந்தனை ஓட்டத்தை வச்சு சொல்லிடலாம். மாம்சத்துக்கு அடுத்த சிந்திக்கிறவன். இன்னொரு இடத்துல கூட நீதிமொழியில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. அங்க சொல்லப்படுது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் படியே அவன் இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் எப்படியா, அவன் நல்லவன், அவன் எப்படிப்பட்ட குணம் உள்ளவன், எப்போதும் எண்ணத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது. கவனிங்க, எப்போதும் பணத்தை சம்பாதிக்கணும், இன்னும் பணத்தை பெருக்கணும், இன்னும் இந்த விதத்தில் ஒரு முயற்சி எடுத்தா இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிடலாமா, இந்த எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை. யாரு? பண ஆசைக்காரன். எப்படியா பண ஆசைக்காரன் அந்த மனுஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியுது? என்ன ஓட்டம் அப்படி இருக்குது. அப்ப நம்முடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்குது? எண்ணத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? எதற்கான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குது? வேற எதை அடைய நம்முடைய எண்ணங்கள் தேடுது? ரொம்ப முக்கியம். அப்போ எண்ணங்கள்ல பவுல் தெளிவா சொல்றாரு. ஆமென். 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்க அதில் தெளிவா சொல்லும் போது சொல்றாரு. அங்க பார்க்கிறோம், ஆமென், தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை கூட. ஆமென். அதுக்கு முன்னாடி வசனத்தை கூட போடுங்க, 10 நாளையும் போடுங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. இந்த அரண் எங்க இருக்குது? சிந்தையில தான் அரண். கவனிங்க, ஒரு சிலரை நீங்க பார்த்திருக்கிறீங்களா, அதை விட்டுட்டு, அந்த சிந்தையை விட்டுட்டு அவங்களால வேற காரியத்தை என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியும். எப்போதும் பார்த்தா இப்படியான ஒரு சிந்தையில தான் இருப்பாங்க. எப்போதும் பார்த்தா இப்படியான ஒரு எண்ணங்கள். அவங்க பேச்சு காரியமே எப்படி இருக்கும்னா, சிந்தையே அதுக்கு அடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க ஒரு அரண், பிசாசு அப்படியான சிந்தை தான் அவங்க சிந்திக்க கூடிய அளவுக்கு அவங்கள காவல் வச்சுட்டான். என்ன வச்சுட்டான்? காவல் வச்சுட்டான். நமக்கு தெரியும் பாருங்க, ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசும்போது பார்த்தா அந்த தாட்டில் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்க பேசினாலும் வச்சாலும் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த தாட்டில் வந்துடுவாங்க. அப்ப அங்க அரண் இருக்குது. சத்துரு அங்க ஒரு அரணை வச்சுட்டான். இப்ப நம்ம என்னவா, பவுல் சொல்றாரு, எங்களுடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளே இல்லப்பா, அந்த அரண்களை பூரா நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. பாருங்க, குடிக்காரங்களை பாருங்க. குடிக்காரங்க எதைத்தான் சிந்திக்கிட்டு இருப்பாங்க? ஏன் அவங்களால அதை மாத்திரமே சிந்திக்க முடியுது? அரணை வச்சுட்டான். அரண். ஒரு செல், ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு மனுஷனை ஒரு கேபினுக்குள்ள கொண்டு போய் போட்டாங்கன்னு வச்சுங்க, எங்கக்குள்ள தான் அந்த மனுஷன் வந்துகிட்டு இருக்க முடியும்? ஒரு கிளியை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள போட்டுட்டோம்னா அது எங்கெல்லாமோ பறந்து போகக்கூடியதான் அது. ஆனா கூண்டுக்குள்ள வச்சுட்டா அது எதுக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த கதை தான் சத்துரு பண்ணிடுவான். சிந்தையை கேப்சர் பண்ணி என்ன பண்ணிடுவான், பொருளாசையில அப்படி பிடிச்சி வச்சிருவான். இந்த மாதிரி சிற்றின்ப மோகங்கள் என்ன பண்ணிடுவான், பிடிச்சி வச்சிருவான். போதை பிடிச்சி வச்சிருவான். குடி பிடிச்சி வச்சிருவான். எதையாவது போய் என்ன பண்ணிடுவான், பிடிச்சி வச்சிருவான். இது பூரா அரண். பவுல் சொல்றாரு, அந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிறதுக்கு எங்களுடைய போராயுதங்கள் தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் அந்த போராயுதங்களால் நாங்க என்ன பண்றோம், தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், பாத்தீங்களா, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கவனிங்க, எண்ணங்கள் நம்மளை சிறைப்பிடிச்சிடக்கூடாது, எண்ணங்களை நாம சிறைப்பிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எண்ணங்கள் நம்மளை சிறைப்பிடிச்சிடக்கூடாது. அப்படி சிறைப்பிடிக்கப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவோம்னா அந்த ஒண்ணுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தேவ கிருபை, தேவ பிள்ளைகள் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தேவ பலத்தினால அந்த போராயுதங்கள் இருக்குது. என்ன போராயுதம்? நம்முடைய போராயுதங்கள் இருக்குது. என்ன போராயுதம்? ஜெபம் தான் நம்முடைய போராயுதம். துதி தான் நம்முடைய போராயுதம். தேவனுடைய வசன அறிக்கை தான் நம்முடைய போராயுதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் நம்முடைய போராயுதம். இயேசுவின் நாமம் நம்முடைய போராயுதம். இந்த போராயுதத்தினால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களை எல்லாம் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்.
ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிங்க, எண்ணங்கள்ல நாம அடக்கம், இச்சை அடக்கம். எண்ணங்கள்ல நம்ம அலைஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. எண்ணங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆளுகை. நம்முடைய கண்ணு ஒரு கட்டுப்பாடு, கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். நம்முடைய நாவு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய முழு சரீரமும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். பாருங்க, நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு நம்முடைய கையெல்லாம் ஆண்டோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அப்படின்னா எதுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். பைபிள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரம் கொடுக்கறத பத்தி ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியருக்கு 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரமும் கொடுக்கறத பத்தியே தேவன் எழுதி வச்சிருக்கிறார். கொடுக்க பத்தி சொல்லும் போது அங்க சொல்றாரு, அங்கதான் நம்ம தந்தை வந்தப்போ கூட அந்த வசனத்தை வச்சு முழு செய்தியுமே தேவன் நமக்கு கொடுத்தாரு. பார்த்தீங்களா? என்ன வசனம் சொல்லுங்க அது? நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கவும் சகலவித நற்கிரியைகளில் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக சகலவித கிருபையை நம்மிடத்துல தேவன் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது எப்போ தெரியுமா? அதுக்கு முன்னாடி 2 வசனத்துல வரும், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்கிறது நமக்கு தெரியும். வேதம் சொல்லுது, நம்ம புதிய உடன்படிக்கையில கொடுத்தலினுடைய நியமமே வேற. ஒரு சிலர் சொல்லுவாங்க புதிய உடன்படிக்கையில அதெல்லாம் என்ன இல்லை. பழைய உடன்படிக்கையில என்னவோ அது எல்லாம் அதை விட தரமா முழுமையா, அதுதான் தேவனுடைய நியதி. கவனிங்க, பழைய உடன்படிக்கையில கொலை செய்தா பாவம். புதிய உடன்படிக்கையில கொலை செய்தா பாவம். புதிய உடன்படிக்கையில இந்த எண்ணம் வந்தாலே பாவம் இல்லை, நியாயம் இல்லாம கோவப்பட்டாலே பாவம். நியாயம் இல்லாம. அப்ப கவனிங்க, அந்த கோபம் தான் எங்க கொண்டு போய் விடுது? ஆண்டவர் சொல்றாரு, அந்த 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 அடிப்படையிலே ஆண்டவர் கைய வைக்கிறாரு. ஆமென். இச்சை தான் கொண்டு போய் எதுல முடியுது? விபச்சாரம் செய்தா பாவம். ஆண்டவர் சொல்றாரு, இச்சையா பார்த்தாலே என்னது? அப்ப இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறவரு கொடுக்கிற விஷயத்துல மாத்திரம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவாரா? இல்லை. கொடுக்கறதுல இன்னும் அவருடைய இருதயத்தின்படி நம்ம கொடுக்கணும், நம்மையே கொடுக்கணும். கொடுக்கறத பத்தி எங்க அருமையா இருக்கு தெரியுங்களா? ஒரு வசனம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. அப்ப இதுலலாம் நமக்கு என்ன வரணும்னா, நமக்கு ஒரு ஜெயம் வேணும். ஆமென். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம என்ன பண்றது இல்லை, கர்த்தருக்குன்னு கொடுக்கறது இல்லை. கவனிங்க, நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை, தேவனுக்கும் உங்களுக்கும். அது நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறீங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா தேவனை போல மாறுறீங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா தேவ ராஜ்யத்துக்கு அது உபயோகப்படும். நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பன்மடங்காய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், ஒரு வசனம், அது நல்ல ஒரு இதாக தெரிஞ்சிச்சு எனக்கு. கவனிங்க, வசனம் சொல்லுது, இந்த பூமியில் நம்முடைய ஓட்டமே எந்த அடிப்படையில் தெரியுமா? இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் எந்த அடிப்படையில் வச்சுட்டார்னா, விதைப்பும் அறுப்பும் அடிப்படையில் வச்சுட்டார். எல்லாமே எடுத்துக்கோங்க, எல்லாமே என்னதான்? விதைப்பும் அறுப்பும் தான். விதைப்பும் நம்ம என்ன பண்றதுல விதைக்கிறது இல்லை, இல்லைன்னா விதைக்கிறது ரொம்ப கொஞ்சமா. ஆனால் எதை எதிர்பார்க்குறோம்? பெரிய. அப்படி ஆகவே ஆகாது, அப்படி ஆகவே ஆகாது. ஆண்டோடைய வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. ஆமா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை பார்த்தேன், நம்மளாம் சரீர நன்மைகளை அறுக்க விரும்புகிறோம். சரீர நன்மைகளை என்ன பண்ண விரும்புகிறோம்? சொல்லுங்க. அறுக்க விரும்புகிறோம். சரீர நன்மைன்னா என்ன அர்த்தம்? சரீர சுகம். வேற ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம், சரீரம். இதெல்லாம் சரீரத்துக்கு அடுத்த நன்மைகள். ஆமென். வேற என்னது? பிள்ளைகளுடைய படிப்பு, நல்ல ஒரு லைஃப், திருமணம், நல்ல உத்தியோகம், இதெல்லாம் சரீரத்துக்கு அடுத்த நன்மைகள். இதை அறுக்கிறதுக்கும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஞான நன்மைகளை விதைச்சா சரீர நன்மைகளை அறுப்போம்.
அப்ப எல்லாமே எந்த அடிப்படையில் தான் இருக்கு பாருங்க, விதைக்கிறதும் அறுக்கிறது. ஞான நன்மைகளை விதைச்சானா என்ன அர்த்தம்? ஞான நன்மைகள்னா என்ன? ஞான நன்மைகள் கவனிங்க, நம்முடைய தேவனோடு ஜபம் ஞான நன்மை, நல்ல தேவனோடு உறவாடி வாழ்ற வாழ்க்கை. ஆமென். ஞான நன்மை, நல்ல வேதத்தை நமக்காக ஆவிக்குரிய வாழ்வை வளரணும்னு சொல்லி வேதத்தை வாசித்தா என்னது அது? ஞான நன்மை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதே போல பிறருக்காக மன்றாடி ஜெபிக்கிறோன்னு வைங்க, அது என்னது? அது ஞான நன்மை. சபையில ஜெபங்கள் வரும்போது இணைந்து கொள்றோம்னு வச்சுங்க, அது என்னது? அது ஞான நன்மை. சுவிசேஷ ஊழியத்தில் தனியாகவும் ஆத்ம ஆதாயம் செய்கிறோம், சபையாகவும் எழும்பி சுவிசேஷ பணியில் ஈடுபடுறோம்னா அது என்னது? அது ஞான நன்மை. ஆமென் சொல்லுங்க. ராஜ்யத்துக்காக விதைக்கிறோம், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இந்த கொடுக்கறத பற்றி வரதுனால இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். நம்ம ஒரு சிலர் ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசேயன் தன்னுடைய காரியத்தை சொல்லும்போது சொல்கிறான், நான் என்ன பண்ணுறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தில் எல்லாம் என்ன பண்ணுறேன், 10ல் 1 என்ன பண்ணுறேன் ஆண்டவருக்கு சொல்கிறேன். அப்படி சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? மலை பிரசங்கத்தில் சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லை. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டோம், நோ என்ட்ரி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் கொடுக்குற காரியத்தில் தசமமாக வச்சுங்க, அதிலே பங்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மை. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் நம்மோடு பேசினார். உண்மை, எல்லாத்திலையும் உண்மை. எனக்கு தெரியும் தேவனுடைய கிருபையினால் நம்முடைய திருச்சபையில் குடும்பங்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய சம்பாத்தியமே ரொம்ப சொற்பம், ரொம்ப சொற்பம். ஆனால் அதில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற குடும்பங்களை நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார், குடும்பங்கள் உண்மையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த குடும்பங்களுடைய நிலைமையும் நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்த்தர் நாமத்தில் நான் சொல்லிட்டேன், தேவன் பார்க்குறாரு. இது தேவனுடைய சபை. நீங்கள் இருந்துக்கிட்டு ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம செய்கிற எதுவுமே எனக்காக கிடையாது, ராஜ்யத்துக்காக, கர்த்தருக்காக. அப்போ ஒரு சபை, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சொல்லும்போது என்ன, எல்லாத்திலையும் உண்மை. தசமபாகனா என்ன சம்பாத்தியமோ அதில் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மற்ற இன்னும் காரியங்களுக்கு செய்கிறது கர்த்தருக்கும் தாராளமாக செய்வோம், மிஷினரி பணிக்கு தாராளமாக கொடுப்போம். இப்போ தேவ கிருபையினால இதை நம்ம மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நான் அப்படி ஆண்டோடைய கிருபையினால கர்த்தர் நடத்துகிறாரு. ஆமென். கர்த்தருக்குரிய தசமபாகத்தை எடுத்துருவேன் என்னுடைய ஊழியர் தொகையில். அதுக்கு மேலே மிஷினரி காணிக்க, அதுக்கு மேலே எவ்வளவோ காரியங்கள் இருக்குது கர்த்தருக்காக ஆண்டவர் கிருபையினால செய்துக்கிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய குறைச்சலுக்கு உதவுற காரியங்கள், என்னுடைய தனிப்பட்ட காரியத்தை சொல்கிறேன், சபையிலேருந்து செய்கிறது அது வேற. தேவனுக்காக நம்ம விதைக்கணும். அப்போ நிறைய பேரை பிசாசு என்ன பண்ணி வச்சிடறான், கட்டி வச்சிடறான். சுவிசேஷம் சொல்ல முடியாத ஒரு காலை என்ன பண்ணி வச்சிடறான், முடக்கி வச்சிடறான். ஆமென். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம என்ன பண்ண விடுறான், ஆலயத்துக்கு விட்டுறான். பாரு, அதெல்லாம் பெரிய அவனுடைய காரியம் தான். கொஞ்சம் நம்ம நீங்க யோசித்து பாருங்களேன், இந்த காரியங்களை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. நான் யாரையுமே நான் தப்பு சொல்ல, நான் இந்த இடத்துல நிக்கல, யாரையும் நான் தப்பு சொல்ற இடத்துல நான் இல்லை. ஆனா இந்த காரியங்களை நான் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ஆனபடினால கர்த்தருடைய நாமத்தில் நான் தைரியமா சொல்றேன். ஆமென். யோசித்து பாருங்க. ஏன்னா வசனம் பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, சமீபமாயிற்று. ஆகையா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து. ஆமென். அப்ப முதல் காரியம் நம்ம பார்க்கறது அதான், முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணம். ஆமென். ஆண்டவரே, உமக்குன்னு ஒரு உமக்கு தான்ப்பா, இனி நான் முழுவதும் உமக்கு தான், என்னுடையது உமக்கு. ஆமென். நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான், நீங்க தான். ஏன்னா வாசித்தபடி பார்த்தா, ஆமென், வரப்போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு, இந்த வார்த்தை தான் நமக்கு முன்னாடி நிற்கணும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நான் நிற்க போகிறேன். யாரா, எப்படியா நிற்கணும்? நான் பாத்திரவானா எண்ணப்படணும். ஆண்டவர் என்ன குவாலிஃபைடுன்னு சொல்லணும். ஆமென். வெல் டன் அப்படின்னு தேவன் சொல்லணும். ஹல்லேலூயா. தேவன் முகதாட்சணியம் எல்லாம் அவர்கிட்ட கிடையாது, பாராபட்சம் எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. நம்ம கவனமா உண்மையா இருந்தா அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது,
ஆமென். நம்ம வாசித்தோம் அந்த கொரிந்தியர்ல அந்த இது ரோமர்ல வாசித்துருங்க. ஆமென். சாவுக்கு எதுவான சரீரங்கள்ல பாவம் ஆளாதிருப்பதாக. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்து நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்த காரியத்தை பார்க்குறோம். நம்ம தெளிந்த புத்தியா இருந்து அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேதம் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லுது. நமக்கு தெரியும், அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அந்த முதல் ஓமை, ஆமென், 1 to 11 வசனங்களா அங்க பார்க்குறோம். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். அந்த 25வது அதிகாரத்தில் அந்த முதல் ஆமென் ஓமை. ஆண்டவர் எதை பத்தி சொல்றார்? அந்த பகுதியில் என்ன கருத்தை தேவன் வலியுறுத்துறார்? ஒன்று, ஆண்டவர் என்ன பண்றாரு? வரார். மணவாளன் என்ன பண்றாரு? வரார். அப்ப வரும்போது அங்க என்ன காரியத்தை தேவன் வலியுறுத்துறார் அப்படின்னா, எப்போதும் ஆயத்தம், எவர் ரெடி. ஆமென். ஒன்று, டோட்டலி கமிட்டட், முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, எப்பவும் அவர் வருகை எதிர்பார்த்து என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை கூட கொஞ்சம் வாசித்துருங்களேன். 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆம் அதிகாரத்தில் 4 to 8 வசனங்களை வாசிங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் அவனுங்க இங்கேயும் பாருங்க, ஆண்டோடைய வருகை பத்தி சொல்லிட்டு இங்கேயும் தேவன் என்ன சொல்றாருன்னா, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவுள். ஆமென் சொல்லுங்க. மற்றவங்களுக்கு என்ன தெரியாது? கர்த்தருடைய வருகை பத்தி என்ன பண்ணாது? தெரியாது. ஆனபடியால் அவங்க எப்படி இருப்பாங்க? ஏன்னா இருளுக்குள்ள இருக்கிறாங்க. இரவுனால என்னதான்? தூக்கம் தான். இரவுனால என்னதான்? விழிப்பில்லாத ஒரு ஜீவியம் தான். அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீங்களோ அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் இருளில் இருக்கிறவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல என்ன பண்ணிடாதீங்க? தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவுள். அடுத்து வாசிங்க. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். இருளுக்குள்ள இருக்கிற ஜனம், இந்த அறிவு இல்லாத ஜனம், இந்த காரியத்தை அறிந்திராத ஜனம் என்ன பண்ணுவாங்கன்னா, அறியாமையினால அவங்க அப்படி நடந்துக்குவாங்க. வசனம் அடுத்து வாசிங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும். 8வது வசனமா முடிஞ்சு. அல்லேலூயா. பாருங்க, தேவன் என்ன சொல்றாருன்னா, எவர் ரெடி. ஆமென். நமக்குள்ள எப்பவுமே கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்குள்ள 2 கான்சியஸ்னஸ் இருக்கணும். அதாவது 2 கான்சியஸ்னஸ், ரெண்டு விதமான கான்சியஸ்னஸ் சொல்ல, அந்த ஒரே அந்த எண்ண ஓட்டம் தான் இருக்கணும். ஒன்று என்ன, அந்த 2 எண்ண ஓட்டங்கள் என்ன? ஒன்று காட் கான்சியஸ், ஒன்று என்ன சொல்லுங்க. எங்க நம்ம பார்க்குறோம், யோசேப்பை பிடிச்சி, யோசேப்பு இப்போ எங்கே இருக்கிறாரு? வித்து போட்டாங்க, போத்திப்பார் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் அங்கே அந்த அம்மா தப்பு செய்யறதுக்கு என்ன பண்ணுறாங்க? அவரை பலவந்தம் படுத்துறாங்க. ஒரு நேரம் வருது, வீட்டில் என்ன இல்லை, யாருமே இல்லை. தப்பு செய்ய என்ன பண்ணிட்டாங்க? மேற்கொண்டுட்டாங்க, துணிஞ்சிட்டாங்க. ஆனால் பைபிளில் போட்டுக்குது, யோசேப்பு அங்கே தப்புக்கு உடன்படாமல் என்ன பண்ணிட்டாராம்? வஸ்திரத்தை விட்டுட்டு விலகி. எதனால் ஓடினார் தெரியுமா? அங்கே யாரும் இல்லை, ஆனால் அவருக்குள்ள தேவனை பற்றிய சிந்தை நிரம்பி இருந்துச்சு. அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது. அப்போ தேவ பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கணும்னா,
காட் கான்ஷியஸ். தேவன் எப்போது என்னோடு இருக்கிறார், தேவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறார், என் ராஜா என்னோடு இருக்கிறார், அவருக்கு பிரியமா தான் நடப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். காட் கான்ஷியஸ்னஸ். ஹல்லேலூயா. இரண்டாவது தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய கான்ஷியஸ்னஸ் என்ன தெரியுமா? கவனிங்க. ஹெவன் கான்ஷியஸ்னஸ். என்ன கான்ஷியஸ்னஸ் சொல்லுங்க? பரலோக சிந்தை. ஆமென். பூமிக்குரிய இந்த காரியம் இல்ல, எப்போ வருவார். ஆமென். ஆண்டவருடைய வருகை குறித்ததான அந்த சிந்தனை. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க கவனிங்க கவனிங்க, கொஞ்சம் பாருங்க. ஆதி திருச்சபை இந்த சிந்தையினால நிரம்பி இருந்தாங்க. எப்படி சொல்றேன் சொல்லுங்க? அவங்க ஒருத்தரை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்தவங்களாம் தெரியுமா? மாரநாதா. மாரநாதானா என்ன அர்த்தம்? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டாரு, ரெண்டாவதோட வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் வராரு. அவர் என்ன பண்றாரு? வராரு. இயேசு வராருயா, இயேசு வராரு, இயேசு வராரு. ஆனபடினால தான் அவங்களுடைய ஓட்டம் தேவனுக்காக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. இன்னொரு வசனம் கூட இருக்கு, இன்னொரு காரியம் கூட இருக்கு. என்ன காரியம் அது? நம்ம அங்க பார்க்கிறோம். ரோமர்ல 13 அதிகாரத்தில் கொஞ்சம் வேகமா வாசித்துருங்க. ரோமர் 13:11-14 கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஒன்று நம்ம பார்த்தோம், தேவனுக்கு முழுமையான ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணம். ஆமென். ரெண்டாவது காரியம் என்னன்னா, ஆமா, விழிப்புள்ள ஜீவியம். எப்போது என்னது? விழிப்புள்ள ஜீவி. அந்த 5 கன்னிகைகள் பாருங்க, எப்ப அவங்க மணவாளனை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்டுட்டாங்களோ, அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சதோ, அப்பத்துல இருந்து எப்ப மணவாளன் வந்தாலும் சரி நாம எவர் ரெடியா இருக்க வேண்டும். ஆமென். அந்த எப்போ அவங்க கையில தீவெட்டி கொடுக்கப்பட்டதோ அப்பவே கூடவே எதை எடுத்துக்கிட்டாங்க? அவங்க எண்ணெயை எடுத்துக்கிட்டாங்க. எண்ணெய் இருக்கிற பாத்திரத்தையும் தூக்கிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஓட்டத்துல பாருங்க, ஒரு விழிப்பு ஜாக்கிரதை இருக்கு பாத்தீங்களா? எப்பவோ அவர் வந்துருவாரு. ஆனா அப்படினால நான் எப்பவும் என்ன பண்ணுவேன்? ரெடியா ஆயத்தமா இருப்பேன். ஆமென். இப்ப அந்த இத வாசிங்க, ரோமர்ல வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அடுத்து வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அடுத்த வசனம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள கடவோம். ஒரு கைத்தட்டு போடுங்க நம்முடைய ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் ஐயா, பிரதர், சிஸ்டர், ரொம்ப முக்கியம். எந்த நேரம் தெரியாது, ஆண்டவர் வந்துடுவார். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, அவர் வருகையில் நீங்களும் நானும் பாத்திரவானாய் நிற்கணும். லூக்கால வாஸ்தம் பாருங்க, மனுஷன் குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஆமென் ஜெபம் பண்ணி பாத்திரவான்களாய் நிற்க எண்ணப்படுவதற்கு. அதுதான் எண்ணத்துல ஓடிட்டு இருக்கணும். ஐயோ இயேசு வருவார், வரப்போறார், இயேசு வரார். அவருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? நிற்க போறேன். நான் பாத்திரவானா காணப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். பாத்திரம் கைப்பிடி சொல்லுங்க. ஏசப்பா வருகையில நீங்களும் நானும் பாத்திரவானா காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கிறோம். ஆமென். வேகமா நம்ம கர்த்தருடைய வசனத்தை பார்ப்போம். லூக்கா 12:20 வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி மதிகடனே உன் ஆத்துமா உன்னிடத்தில் இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையது ஆகும் என்றார். இங்க ஒரு மனுஷனை பார்த்து கடவுள் சொல்றாரு, அங்க ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை மதிகடனே அப்படின்னு சொல்றாரு. மதிகடன் என்ற வார்த்தை நம்ம கூட நடைமுறையில் பயன்படுத்துறது இல்லை. நம்ம நடைமுறையில் பயன்படுத்துற இதுக்கு ஒத்த வார்த்தை என்ன சொல்லுங்க? முட்டாள் தான். கடவுள் சொல்றார் முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த மனுஷனை நம்ம கவனிங்க. இப்படிப்பட்ட மனுஷனை தான் உலகம் என்ன எப்படி நினைக்குது?
ரொம்ப மேன்மையா நினைக்குது. கொஞ்சம் அந்த 2 வசனங்களுக்கு முன்னாடி பாருங்க. அங்கே சேர்த்து வைத்து அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று. ஆமா, மொத்தத்துல நீங்க அங்க வர அடிக்கடி வர வார்த்தை என்ன தெரியுமா? அடிக்கடி வர வார்த்தை என்ன சொல்லுங்க? அங்க ஒரு வார்த்தை சேர்த்து வைத்து 3 தடவை நான் நினைக்கிறேன், 3 தடவை கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, 3 தடவைக்கு வருது பாருங்க. சேர்த்து வைத்து 2 3 நல்லா பாருங்க, 3 தடவை வருது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உலகம் எந்த மைண்ட் செட்ல இருக்குது? சேர்த்து வைக்கிற மைண்ட் செட்ல இருக்குது. ஏன் தெரியுமா? அதுக்கு இந்த காரியம் தெரியாது. ஆனா வருகை குறித்த விழிப்பில்லாத ஜனமும் தேவ ஜனமும் எப்படி தான் இருப்பாங்கன்னா, சேர்த்து வைக்கிறதுல தான் கவனமா இருப்பாங்க. ஆனா வருகை குறித்த மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? வேதத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. எபிரேயருக்கு திருப்புங்க, 10ஆம் அதிகாரத்துல 32ல இருந்து வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாய் இருந்தீர்கள். இப்ப இந்த வசனம் தான் முக்கியம். 34, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஒரு கைத்தட்டு போடுவோமா இந்த வசனத்துக்கு? கவனிங்க, ஏற்கனவே பார்த்தோம். அந்த மனுஷனுடைய மைண்ட் செட் போற என்ன? லூக்கால ஏன் சேர்த்து வைக்கிறது? அவனுக்கு எதை பத்தி தாட்டே இல்லை. அவனுக்கு வெறும் இந்த உலகம் தான். ஆனால் கடவுள் சொல்றாரு, ஏ முட்டாளே, உன் ஆத்மா இன்னைக்கு நைட்டு எடுக்கப்படுத்தியா? இந்த பூமியில உன் காரியம் என்ன பண்ணுது? முடியுது. நீ சேர்த்து அங்கேயும் கடவுள் வார்த்தை வர பாருங்க. நீ சேர்த்து வச்சத யாருக்குன்னு வச்சுட்டு போற? இங்க பரிசுத்தவான்களை பத்தி சொல்லப்படுது, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை என்ன பண்ணார்களாம்? சந்தோஷமாய் கொடுத்தார்கள் இல்ல, கொடுத்தீர்கள் இல்ல, கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க கொடுத்தா கொள்ளை அடிக்கிறவன் வந்து எடுத்துட்டு போனா எவ்வளவு எடுத்துட்டு போவான்? வாஷ் அவுட் பண்ணிடுவான். அப்போ கொள்ளையிட எடுத்துக்கு என்னக்கு எதுக்கு? எனக்கு பரலோகத்துல அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இதுதான் தேவ பிள்ளையுடைய மைண்ட் செட். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதை எபிரேயர்ல வாசிக்கிறோம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. உலகம் அவங்களுக்கு என்னவா இல்லையா? பாத்திரமா இல்லை. ஆமென். நமக்கு பாருங்க, யார் நல்ல மாதிரி தெரியுமா? ரட்சகர் தான் நல்ல மாதிரி. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வழியில நடக்கணும்னு ஆசை இருக்கு? ஏசப்பா சேர்த்து வச்சார். எப்போ சேர்த்து வச்சாரு? ஏசப்பாவும் சேர்த்தார். எப்போ சேர்த்தார் தெரியுங்களா? நான் சொல்றேன், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச பின்னாடி கூடைகளில் சேர்த்து வையுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு பாருங்க, வேதத்துல தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க, மாதிரியா வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம நினைக்கலாம், ஐயா இருக்கிறத பூரா நான் கொடுத்து விட்டா என் காரியம் எப்படியா? கர்த்தர் அற்புதமா நம்மளை நடத்துவார். எனக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவர் ஏவுறாரா யோசிக்காம கொடுங்க. ஆண்டவர் ஏவி ஒரு காரியத்தை தூண்டுறாரு, கொடுக்கிறதுக்கு நடத்துறாரு அப்படின்னா யோசிக்காம கீழ்ப்படிங்க. கர்த்தர் அற்புதமா நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு சென்னையிலே அருமையான ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, நம்ம ஐக்கியம்தான். இயேசு நம்மோட திருச்சபை சென்னையில் உள்ள எல்லா சபைகளுக்கும் பொறுப்பா இருக்கிறாங்க. பாஸ்டர் சுவாமிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தேவ மனுஷன். இன்னைக்கு தேவ கிருபையினால அவங்க ஒவ்வொரு மாசமும் ஆராதனைக்கு, இன்னும் ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொந்தமா இடம் இல்லை. ஆனா ஒவ்வொரு மாசமும் ஆராதனைக்கு, அங்க தேவ ஆராதனைக்கு எப்படியும் 1200 இருந்து 1500 பேருக்கு வராங்க விசுவாசிங்க. அங்க சென்னையில
வாடகை மாத்திரமே 3,50,000. வாடகை எவ்வளோ? 3,50,000 மந்த்லி. ஆண்டவர் அற்புதமாக சந்திக்கிறார். இதன் மத்தியில் அந்த தேவ மனுஷன் ஒரு சேமிப்பு கிடையாது. ஆண்டவர் ஏவுகிறோடு மிஷினரி பணிக்கு என்ன பண்றாரு? தாராளமா அள்ளி கொடுக்கிறார். கிராமங்கள்ல ஆலயம் இல்லாதவங்க என்ன பண்றாரு? ஆலயத்தை கட்டி கொடுக்கிறார். பிள்ளைகளுக்கு திருமண நேரம் வந்துச்சு. திருமண காரியத்துக்கு அப்பா கிட்ட வராரு. அப்பா, இந்த மாதிரி பாப்பாக்கு அலையன்ஸ் பார்த்துருக்குறோம், என்ன செய்ய போற? என்ன உனக்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லடா, என்னடா பண்ண போற? கர்த்தர் நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், அந்த பிள்ளைகளுடைய திருமண பையன் படிச்சுட்டு இருக்கிறான் பைபிள் காலேஜில். பாப்பாவுடைய திருமண காரியத்துக்கு கர்த்தர் இருதயங்களை எழுப்பி ஒரு குடும்பமே முழு தேவையை சந்தித்தது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், தேவன் செய்வாருங்க. இப்படி தேவனிடத்துல இருந்து நம்ம அனுபவிக்கணுங்க ஒவ்வொரு காரியத்தையும். ஆமென். இப்ப பாருங்க, இப்ப நானே சேமித்து 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 வச்சு ஒரு காரியத்தை பண்ணிட்டு போறேன்னு வைங்க. நான் தேவ பிள்ளையா இருக்கிறதுல அதுல என்ன விசேஷம் இருக்குது? ஆனா ஆண்டவர் இருந்தம் என்ன எங்குதுன்னா, அவர் நமக்கு தூண்டுறாரு, ஏவுறாரு, நம்மளை நடத்துறாரு. அப்படின்னா உடனே அப்படி கீழ்ப்படிஞ்சு நம்ம காரியங்களை செய்துட்டு வந்தோம்னா கர்த்தர் அடுத்து நம்மளை நடத்துவார் பாருங்க. நம்ம காரியத்துக்கு அவர் செய்வார் பாருங்க. உலகம் பிரமிக்கும் அதை பார்த்து. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம செய்தோம்னா அதை தான் பண்ண முடியும். யார் அப்படி சேமிப்பான்னா, தெய்வத்தை அறியாத மனுஷன் தான் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு இந்த ஒத்தாசை வரும் பருவதம் என்ன பண்ணாது? தெரியாது. இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் என்ன பண்ணாது? தெரியாது. அப்ப அந்த மனுஷனுடைய தாட்டு போறா என்னன்னா, என் காரியத்துக்கு யார் தான் காரியம் பண்ணணும்? கவனிங்க, வேதத்துல நல்ல உதாரணம் யார் தெரியுமா? அந்த பெதஸ்தா குளத்தண்டியில் இருக்கிறாங்க பாருங்க. தேவனை அறியாத ஜனமா அத்தனை பேரும் யாரையும் பத்தி என்ன பண்ணல, கவலைப்படல, சிந்திக்கல. ஏன்னா அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை என்னது பெருசு. தேவனை அறியாத மனுஷன் தான் அப்படி. அவன் தான் காரியத்தை சிந்திச்சு அவன் சேமித்து அவன் ஒரு காரியத்தை பண்ண யோசிப்பான். ஏன்னா அவனுக்கு வேற பலன் கிடையாது சார்ந்து கொள்ள. தேவ பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக ராஜ்யத்துக்காக நம்ம விதைக்கும் போது கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இதெல்லாம் வருகை எதிர்நோக்கி இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய சிந்தையா இருக்கும். ஆண்டவர் அர்த்தத்தை சொல்றார், மதிகடனே, இந்த இரவுல உன்னுடைய ஆத்மா என்ன பண்ணப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரித்தவைகள். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? யாருடையதாகும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்படியே இருக்கிறான். ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டார். உனக்காக சேர்த்து 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 வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா உன் நிலைமை இதுதான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம். வருகை வந்துட்டாலே நம்ம எதை குறித்து கவனப்படணும் தெரியுமா? நேரத்தை கவனிங்க. பரீட்சை நெருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டா அந்த படிக்கிற தம்பி தங்கிங்க எதில் கவனமாக இருப்பாங்க சொல்லுங்க? டைமில் கவனமாக இருப்பாங்க. டைம் ரொம்ப வேல்யூபிளாக அவங்களுக்கு இருக்கும். டைமை பயன்படுத்த, ஞானமாக பயன்படுத்த கவனமாக இருப்பாங்க. வீணான காரியத்தில் நேரத்தை என்ன பண்ண மாட்டாங்க? செலவழிக்க மாட்டாங்க. வேதம் நமக்கு அப்படிதான் சொல்லுது. வருகை குறித்து விடாம நமக்கு வேதம் வலியுறுத்தி வரும்போது அந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். அப்ப கவனிங்க, எவ்வளவுக்கு தேவ காரியத்துல நம்ம நேரத்தை செலவிடுறோம் பாருங்க. முதலீடு செய்யறோம் பாருங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க நேரத்தை செலவிடுறோம்னு சொல்லக்கூடாது, நேரத்தை முதலீடு செய்யறோம். நேரத்தை என்ன பண்றோம்? இன்வெஸ்ட் பண்றோம். ஹல்லேலூயா. தேவ காரியத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஆமென். மனுஷர்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. தேவ சமூகத்துல இருங்க. தேவனுக்காக எழும்பி கிரியை செய்வோம். ஹல்லேலூயா, ஆமென். தேவ ராஜ்யத்துக்கான பிரயாசங்களை தீவிரிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். வேதத்துல பார்க்கிறோம், அந்த 4 குஷ்டரோகிகளை அங்க சொல்றாங்க, இந்த காலத்துல இந்த நேரத்துல நம்ம மௌனமா இருந்தா குற்றம் நம்மேல் சுமரும். இந்த நற்செய்தி அறிவிக்கும் காலம். அங்க மொர்தெக்காய் சொல்றார் எஸ்தரை பார்த்து, ஆமென், நீ மௌனமா இருந்தினா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்துல இருந்து எழும்போம். இந்த நேரத்துக்காகத்தான் கர்த்தர் உன்னை எடுத்திருக்கிறார். ஆமென். இட்ஸ் யுவர் டைம். ஆமென். இது உன்னுடைய நேரம். நீர் கிரியை செய்யும்படி தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. வானபடினால வருகன்னு சொல்லும் போது நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம்.
கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வரும். ஆமென். ஞானம், புத்தி, மதீனம் அப்படின்னு வருது பாருங்க. அப்போ கடவுள் பாருங்க நம்மளை ஞானமாக நடக்க எதிர்பார்க்கிறார். ஞானமாக நடக்கிற காரியம்னா இப்படியெல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. கடைசியாக சொல்றாரு, அநித்தியமான உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதியுங்கள். ஆமென். நித்தியமான வீட்டில் நீ வாழும்போது, நித்தியமான வீட்டில் உன்னை நீ ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு உனக்காக மனுஷர்களை என்ன பண்ணு, சம்பாதி. மனுஷர்களை என்ன பண்ணு, சம்பாதி. அப்படியே முழங்கால் படி விடுவோமா? ரொம்ப முக்கியம், ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் செய்யணும். ஆமென். நித்தியமான வீட்டில் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு, ஆமென், அநித்தியமான உலக பொருட்களால் நம்ம என்ன செய்யணும்னா மனுஷர்களை சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு சம்பவமே இருக்குது. நமக்கு நேரம் இல்லை, நமக்கெல்லாம் தெரியும். ஒரு உண்மை இல்லாத மனுஷன் எஜமான் வேலையை விட்டு நீக்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், சரி போனால் எப்படி இனி பிழைக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அந்த எஜமான்கிட்ட யாரெல்லாம் கடன் பட்டிருந்தாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? எவ்வளவோ அவங்க என்ன வாங்கியிருந்தாங்களோ, என்ன பொருட்கள் வாங்கியிருந்தாங்களோ அதை பூரா எவ்வளவுக்கு குறைச்சி எழுத முடியுமோ எழுதி போட்டுட்டான். அவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு பூரா பெரிய சகாயத்தை பண்ணிட்டான். ஆனால் அவன் பண்ணது ஒரு பெரிய ஏமாத்து வேலை. ஆனால் அடுத்து அவன் போய் அந்த ஜனங்களிடத்தில் சகாயம் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வழியை தேடிட்டான். கடவுள் சொல்கிறாரு, நீ நித்தியமான வீட்டில் வர்றதுக்கும் அது போல் அங்கேருந்து ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கொள்றதுக்கும் மனுஷர்களை, சிநேகிதர்களை சம்பாதி. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிற எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். வார்த்தையை மறந்துடாதீங்க. வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் தான். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆமென். கடைசியா பவுல் சொல்றாரு, இது பேதுரு சொல்றாரு, ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருங்கள், ஜாக்கிரதையாயிருங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. வேற எல்லாத்தை விட ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. ஆமென். ஜெபம்னா எதையும் தள்ளிட்டு, ஆமென், அதுக்கு முதல் முன்னுரிமை கொடுங்க. அந்த ஜெபத்தை பிரதானப்படுத்துவோம். ஆமென். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை நீ நிறைவாய் ஆசீர்வதி ஆண்டவரே. நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம், அந்த பொல்லாத ஊழியக்காரனுக்குள்ளே வந்த சிந்தை, எஜமான் வர நாள் செல்லும் சொல்லி அப்பா, இந்த ஜாக்கிரதை, இந்த விழிப்பை சத்துரு எடுத்து போட்டுட்டான்ப்பா ஆண்டவரே. இந்த உங்களுடைய வருகை குறித்த உணர்வே எடுத்துட்டான்ப்பா. ஆனபடினால அவன் வாழ்க்கை பாழாய் போயிடுச்சப்பா. அவன் கடினமாய் தண்டிக்கப்பட்டு உண்மை இல்லாதவர்களோடு, மாயக்காரரோடு பங்கடைந்தான் பார்க்குறப்பா ஆண்டவரே. புறமான இருளில் தள்ளப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம் ஆண்டவரே. ஆனபடினால ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏசப்பா உங்களுடைய வருகை குறித்த விழிப்பை எங்களுக்கு தாங்க, சபைக்கு தாங்க ஆண்டவரே. எப்படி ஒரு தேர்வு நெருங்கிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவரே ஸ்டூடெண்ட்ஸ் உணர்வடையும் போது ஆண்டவரே, தகப்பனே, தெய்வமே, காலத்தை உணர்ந்து கொள்ளும் போது அவனுடைய செயல்பாடுகள் அதுக்கு ஏற்ற விதமாய் மாற்றம் அடைகிறதோ ஆண்டவரே. படிப்பை முக்கியப்படுத்தி ஆண்டவரே தேர்வில் பாஸ் பண்ண வேண்டும் என்பதை, நல்ல மார்க்குகள் ஸ்கோர் பண்ண வேண்டும் என்பது அவருடைய ஆண்டவரே அர்ப்பணமாய் ஒப்பு கொடுத்தலாய் ஒரே ஃபோக்கஸாய் மாறிவிடுகிறதோ அது போல கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை உமக்காய் திருப்பிடுங்க ஆண்டவரே. முழுவதும் திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் காரியங்களில் நாங்கள் அசதியாக இல்லாதபடி இன்னும் எழும்பி ஜாக்கிரதையாக தீவிரிக்க எங்களுக்கு பலனை தார். மகிமையாவும் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.